சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 23 17வது சட்டமன்ற தேர்தலை நாம் எல்லாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கையில் ஆயுதமேந்தி நிற்பவர்களை விட, துப்பாக்கியை விட, அருவாளை விட, பீரங்கி ஏவுகணைகளை விட மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் நம்முடைய கையிலே இருக்கிறது. அதுதான் நாம் செலுத்தக்கூடிய வாக்கு என்ற ஆயுதம், நாம் போடக்கூடிய ஓட்டு என்ற ஆயுதம். மற்ற ஆயுதங்களை காட்டிலும் இது மிக பிரம்மாண்டமான ஆயுதம். எத்தனையோ பல நாடுகளிலே மன்னராட்சிகள் நடைமுறையிலே இருக்கிறது. அங்கெல்லாம் ஜனநாயக முறையிலே ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். தந்தைக்கு பின்னால் மகன், மகனுக்கு பின்னால் பேரன், பேரனுக்கு பின்னால் கொள்ளு பேரன் என்பதாக வரிசையாக ஆட்சிகள் செய்வார்களே தவிர, ஜனநாயக முறையிலே ஆட்சி என்பது இந்தியா போன்று ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் அது நடைமுறையிலே இருக்கிறது. அந்த வகையில் நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய நியாமத்தை பெற்ற மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், நாம் நினைத்தால் ஒருவரை தலைவராக ஆக்கலாம், நாம் நினைத்தால் ஒருவரை அந்த பதவியிலிருந்து நீக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆயுதமாக வாக்கை, ஓட்டை இறைவன் நமக்கு இந்த இந்திய ஜனநாயக நாட்டிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதிலே சட்டமன்றம் செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு முதல்வரை, ஒரு பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் இந்திய குடிமக்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதற்கே நாம் 1000 கோடி நன்றிகள் அல்லாஹுக்கு நாம் செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்து நம்முடைய இஸ்லாமிய பார்வையிலே ஓட்டு போடுதல் குறித்து நம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு பகுதியாகவும், யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை 2வது பகுதியாகவும் இந்த ஜும்ஆவை நான் பிரிக்கலாம் என்று இருக்கின்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமையாக, ஜும்ஆவாக இதை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் சமூகத்தை, நம் சமுதாயத்தை சிறந்த, நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்து மக்களை காட்டிலும் இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்கள், சிறந்த சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்மிடத்தில் 3 பார்வை கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது. பார்வை நம்மிடத்தில் 3, அந்த 3லேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறது நமது மார்க்கம். முதலாவது பார்வை என்ன தெரியுமா? கடந்த காலத்திலே நடந்து முடிந்த வரலாறுகளை பற்றியுள்ள ஒரு பார்வை. கடந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள், நபிமார்கள், முகலாயர்கள், இந்தியாவினுடைய வரலாறுகள், இப்படி என்னென்ன இருக்கிறதோ அத்துணையையும் கடந்த காலத்திலே நாம் நடந்த விஷயங்கள், வரலாறுகளை எல்லாம் ஆய்வு செய்து அதன் பக்கம் தன் பார்வையை செலுத்துவது என்பது முதல் பார்வை. 2வது பார்வை ஒன்று இருக்கிறது. அதுதான் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய பார்வை. நாம் இப்பொழுது நிகழ்காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்காலத்தினுடைய நிகழ்வுகள் என்ன, இந்த நிகழ்காலத்திலே என்னென்ன
நியாமத்துக்களை நாம் அனுபவித்தோம், எவ்வளவு இன்னல் துன்னல்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நிகழ்காலத்தினுடைய பார்வையாக இரண்டாவது பார்வை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது ஒரு பார்வை இருக்கிறது, அதுதான் வருங்காலத்தினுடைய தொலைநோக்கு பார்வை. இந்த பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் என்கிறது நம் மார்க்கம். வருங்காலத்தை பற்றி எத்தனையோ பல விஷயங்களுக்கு நாம் முன்னேற்பாடுகள் செய்கின்றோம். ஒரு திருமணமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சுற்றுலாவாக இருக்கட்டும், அல்லது இதர பல விசேஷங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, வருங்காலத்திற்குண்டான முன் ஏற்பாடுகளை மிகச் சரியாக செய்யக்கூடிய நாம் ஒரு நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலே இவரை தலைவராக எடுத்தால் அல்லது அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தால் வருங்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து அதன் பக்கம் தன் பார்வையை செலுத்தக்கூடிய மூன்றாவது பார்வை மிக முக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த மூன்று பார்வையும் எல்லா விஷயத்திலே இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக நம்மை ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்களின் பக்கம் இந்த பார்வை இருக்க வேண்டும் என்கிறது நம் மார்க்கம். நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர், கடந்த காலம் எப்படி, நிகழ்காலம் எப்படி, வருங்காலம் எப்படி, இவரை தேர்ந்தெடுக்கலாமா, தேர்ந்தெடுக்க கூடாதா, நாம் நிம்மதியாக வாழுவோமா அல்லது நிம்மதியற்று வாழ்வோமா, நமக்குண்டான உரிமைகள் பாதுகாக்கப்படுமா அல்லது உரிமைகள் பறிக்கப்படுமா என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் பார்ப்பது தார்மீக கடமை என்கிறது நம் மார்க்கம். அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. அரசியல் இல்லாமல் மார்க்கம் கிடையாது, இதை நம்ம விளங்கணும். அரசியல் இல்லாமல் மார்க்கம் கிடையாது. ஒருபடி மேலாக சொல்ல வேண்டும் என்றால், திருமறை வேதத்திலே அரசியல் குறித்து அல்லாஹ் அடுக்கடுக்கான ஆயத்துக்களையும் சம்பவங்களையும் அல்லாஹ் ஆட்சியிலே இருந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். முதலாக நபியாகவும் ஆட்சியும் கொடுக்கப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறார்கள். அதே போன்று நபியாகவும் அனைத்து ஆட்சியும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுக்குள்ளே ஆட்சியாளராக இருக்கின்றார்கள். நிதியமைச்சராக இருந்து தன் நாட்டை பாதுகாத்து எதிலிருந்து 7 ஆண்டுகளுடைய பஞ்சத்திலிருந்து பாதுகாத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமறை வேதத்திலே இருக்கின்றார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி இவர்களுடைய நற்பண்புகளை ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆட்சி வேண்டும் என்று கேட்ட அந்த ஆயத்தும் பனி இஸ்ராயீலிலே பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 பயணம் செய்திருக்கின்றார்கள். முதலாவது பயணம் ஆன்மீக பயணம், அது மிஅராஜ், விண்ணுலக பயணம். இரண்டாவது பயணம் அது அரசியல் பயணம், அது ஹிஜ்ரத். அரசியல் பயணம் ஹிஜ்ரத். மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மக்சது என்ன தெரியுமா? என் மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது, என் மக்கள்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், என் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு சலுகையும் என்னால் செய்ய முடியவில்லை, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், அவர்களுக்குண்டான உரிமைகளை மீட்டி கொடுக்க வேண்டும் என்றால், அவர்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ் வஜஅல்னி, அல்லாஹ்விடத்திலே கேட்டாங்க. அல்லாஹ் திருமறையில் சொல்றான், அற்புதமான ஒரு ஆயத், யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை நீ தருவாயாக, வஜஅல்னி மில்லதுன்க சுல்தானன் நசீரா கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு மக்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ தருவாயாக என்று கேட்டார்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நபிமார்களாக இருக்கட்டும், நபிமார்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஆட்சியை அவர்கள் மிகச் சரியாக செய்தார்கள். அதன் மூலியமாக அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்பதை திருமறை வேதம் நம் மார்க்கத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அரசியல் இல்லாத நம் மார்க்கம் கிடையாது, நம் மார்க்கம் இல்லாத அரசியலும் கிடையாது என்கிறது நமது மார்க்கம்.
இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, முன்னெச்சரிக்கை எப்பொழுதுமே நமக்கு அவசியமாக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை எல்லாவற்றிற்கும் நம்ம இடத்துல முன்னெச்சரிக்கை இருக்கும். அதே நேரத்தில் ஒரு தலைவரை, நம்மை ஆளக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்துல முன்னெச்சரிக்கை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஹதீஸ்ல 2 தகவல் சொல்லுவாங்க. முதல் தகவல் என்ன தெரியுமா? கைப்பிடி இல்லாத சுவற்றிலே நீங்கள் படுத்து உறங்கி கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்டது என்கின்றார்கள் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புயல் சிக்னல் அறிவிப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு கடலிலே நீ மீன்பிடிக்க சென்று அந்த கடலிலே ஏதாவது அசம்பாவிதம் நடந்து உன்னுடைய உயிருக்கு ஆபத்தென்றால் அது உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்டது என்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டியதற்கு பிறகு நாம் அதிலே கவனக்குறைவாக இருந்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அசம்பாவிதங்கள் எல்லா நிலைகளிலேயும் அதை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சங்கட்டமான தர்ம சங்கட்டமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, நாம் நம்முடைய மார்க்கத்திலே ஓட்டு போடுதல் குறித்து நம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஓட்டு போடலாமா அல்லது போடக்கூடாதா? ஓட்டுக்கு நம்மளுடைய மார்க்கம் என்ன வரையறையை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் பார்க்கணும். அதுல மஆரிஃபுல் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு குர்ஆனுடைய விரிவுரை நம்ம பள்ளியில கூட இருக்கு, அதனுடைய தர்ஜுமா. அந்த விரிவுரையை எழுதிய அல்லாமா முஃப்தி ஷஃபீ சாஹிப் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அவர்கள் ஓட்டு போடுதல் குறித்து குர்ஆனில் இருந்தே ஒரு 4 அம்சங்களை நமக்கு எடுத்து வைக்கின்றார்கள், 4 அந்தஸ்தை நமக்கு எடுத்து வைக்கின்றார்கள். முதலாவதாக, நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது எதில் வந்து நிற்கிறது என்றால் அவருக்கு நீங்கள் சாட்சி அளிக்கின்றீர்கள். சாட்சியிலே வந்து நிற்கிறது. ஷஹாதத் என்பார்கள் அரபியிலே, சாட்சி பகிர்தல். அல்லாஹ் திருமறையில சொல்றான், வலா யப ஷுஹதாஉ இதா மா துஉ. சாட்சி அளிப்பதற்காக வேண்டி உங்களை அழைத்தால் நீங்கள் விலகி சென்று விட வேண்டாம் என்கின்றான் ரஹ்மான் திருமறையிலே. இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில தேர்தல் கமிஷன் ஓட்டு போட வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுது. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? இதா துஉ, உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் கொடுக்கணும். உங்களை அழைச்சா நீங்க பதில் கொடுக்கணும். தேர்தல் கமிஷன் ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிடும் பொழுது நீங்கள் உதாசீனப்படுத்தி விட்டு விலகி செல்வது மார்க்கத்திற்கு முரணானது என்கின்றார்கள் அல்லாமா முஃப்தி ஷஃபீ சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். திருமறை வேதத்தினுடைய ஒரு ஆயத்தையும் நமக்கு ஆதாரமாக எடுத்து தருகின்றார்கள். வலா யப ஷுஹதாஉ இதா மா துஉ, விலகி சென்று விடாதீர்கள். அடுத்த அந்த ஆயத்திலிருந்து இன்னும் 2 விளக்கங்களை நமக்கு தருகின்றார்கள். வலா தக்துமு ஷஹாதா, உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் என்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையில சொல்றான், வலா தக்துமு ஷஹாதா, நீங்கள் மறைத்து விடுவதோ, அதே போன்று நீங்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காமல் தவறான தலைவருக்கு உங்களுடைய வாக்கை அளிப்பதோ, இதுவும் மிகப்பெரிய குற்றம். வலா தக்துமு ஷஹாதா ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்பு என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்றான். அது உங்களுடைய கல்புக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட மிகப்பெரிய ஆசிம், பெரிய பாவம் என்கின்றான் ரஹ்மான். அப்ப ஓட்டு போடுதல் என்பது ஒரு நபரை, இவர் நல்லவர், இவர் வந்தால் மக்களுக்கு நல்ல பல விஷயங்களை செய்வார் என்பதை நான் இவருக்காக வேண்டி சாட்சி அளித்து என்னுடைய வாக்கை பதிவு செய்கின்றேன் என்கிறது அந்த ஆயத்தினுடைய பின்புலம். இது முதலாவது. இரண்டாவது, ஓட்டு போடுதல் குறித்து திருமறை வேதம் சொல்லும், அது ஷஃபாஅத். ஷஃபாஅத்துடைய பொருள் என்ன? ஷஃபாஅத் என்பது பரிந்துரை செய்வது, சிபாரிசு செய்வது. இன்ன நபரை, இவர் நல்லவர், நல்ல ஆட்சியாளர், மக்களுக்கு நல்லது செய்வார் என்பதாக நான் சிபாரிசு செய்து பரிந்துரை செய்து என்னுடைய வாக்கை நான் செலுத்துகின்றேன் என்பது இரண்டாவது
அந்தஸ்திலே வந்து நிற்கிறது. திருமறை வேதத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வமை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா. எவர் ஒருவர் நல்ல பரிந்துரையை பரிந்துரைக்கிறாரோ, அல்லாஹ் சொல்றான், யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனா, நல்ல பரிந்துரையை ஷஃபாஅத்தை சிறிதருக்கு ஓட்டு போடுகிறாரோ, யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, அவரிடமிருந்து இவர் நல்ல பல நசீபுகளை, நல்ல பங்குகளை அதிலிருந்து அவர் பெற்றுக்கொள்வார் என்கின்றான் ரஹ்மான் திருமறை வேதத்திலே. நல்ல நபரை தேர்ந்தெடுத்து ஆட்சியாளராக நாம் அமைத்தால் அவரிடமிருந்து வரக்கூடிய நல்ல பல விஷயங்களும் நல்ல பண்புகளும் ஆரோக்கியமான விஷயங்களை எல்லாம் அதிலிருந்து ஒரு பங்கு நமக்கும் வரும் என்கின்றான் ரஹ்மான். அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுவான், ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஆ, எவர் ஒருவர் கெட்டவைகளுக்கு பரிந்துரை செய்வாரோ, கெட்ட நபருக்கு அவருடைய வாக்கை கொடுப்பாரோ, யகுல்லஹு கிஃபுலும் மின்ஹா, அல்லாஹ் சொல்றான், அதனுடைய பாவத்தை, அதனுடைய பிரதிபலிப்பை, அதிலிருந்து வரக்கூடிய கெடுதிகளிலிருந்து ஒரு பங்கை இவர் அடைந்து கொள்வார் என்கின்றான் அல்லாஹ் திருமறையில. அப்ப நாம் போடக்கூடிய ஓட்டினுடைய இரண்டாவது அந்தஸ்து ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை. முதலாவதாக ஷஹாதத், நான் சாட்சி அளிக்கின்றேன். இரண்டாவதாக ஷஃபாஅத், நான் பரிந்துரை செய்கின்றேன். மூன்றாவது திருமறை வேதம் நமக்கு சொல்லும் வக்காலத். வக்காலத் என்றால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். திருமணத்துல தந்தை இருக்காரு. தந்தை வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு கெட்ட மணமகனை திருமணம் முடிச்சு வைப்பாரா? ஒரு கெட்ட மாப்பிள்ளைய அவர் திருமணம் முடிச்சு வைப்பாரா? திருமணத்துல வக்கீல் அப்படின்றாலே தந்தைக்கு சொல்லப்படும். வக்கீல் வக்கீல்னு சொல்றோம்னா இல்லையா, வக்கீல் தான் பொறுப்பாளர். அந்த பொறுப்பாளர் யாரு? தந்தை. அந்த தந்தையினுடைய அனுமதி பெற்று தான் ஆலிம்கள் எல்லாம் மணமகனுக்கு திருமணம் முடிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? தந்தையினுடைய அனுமதி பெற்று தந்தைக்கு பகரமாக வக்கீலாக நான் இருந்துன்னு சொல்லுவார். தந்தையினுடைய அனுமதி பெற்று தந்தைக்கு பகரமாக வக்கீலாக நான் இருந்து நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன் என்று சொல்லுவார். பொறுப்பாளர். ஒரு பெண்ணுக்கு தந்தையை விட சிறந்த பொறுப்பாளர் கிடையாது. அதுபோன்று ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பொதுமக்களை விட, குடிமக்களை விட மிகுந்த பொறுப்பாளர் யாருமே கிடையாது. அவங்க என்ன செய்யணும்? சிறந்த பொறுப்பாளரை பொறுப்போடு அவர்கள் தங்களுடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டும். இது திருமறை வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது அம்சம். ஓட்டு போடுவது குறித்து நாலாவதாக திருமறை நம்மை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாலாவது விஷயம் அமானத். உங்களுடைய அமானிதங்களை உரியவர்களுக்கு நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்கின்றது திருமறை வேதம். நம்மளுடைய அமானத், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அமானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். கணவன் மனைவி, மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் அமானத், அமானித பொருட்கள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை மிகச் சரியாக செய்ய வேண்டும். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை மிக சரியாக செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு அமானத், அமானிதங்கள். தங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக, மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக வளர்ப்பது அவர்களுக்கு அமானத். இப்படி வரிசையாக ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அமானிதங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதுபோன்றுதான் ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமானிதத்தை அந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய கையிலே அல்லாஹ் தந்திருக்கின்றான். திருமறை வேதத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழகாக சொல்லுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு உத்தரவு போடுகின்றான். எப்படிப்பட்ட உத்தரவு தெரியுமா? தத்தமத அமானத்துக்களை, தத்தமத அமானிதங்களை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் நீங்கள் சரியாக சேர்த்து விடுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்திலே சொல்லித் தருகின்றான். ஆக மொத்தம் ஓட்டு போடுதல் குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வை, குர்ஆனுடைய பார்வை, சாட்சி அளித்தல், பரிந்துரை செய்தல், பொறுப்பாக ஆக்குதல், அதை தாண்டி அமானிதமாக அவரை பாதுகாத்து தலைவராக ஆக்குதல், இந்த நாளுமே குடிமக்களுக்கு தார்மீக கடமை என்ற அடிப்படையிலே ஓட்டு போடுதல் என்பது ஒவ்வொரு மூமினான அடியானுக்கும்
எந்த அந்தஸ்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க? ஃபர்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாஜிபுடைய அந்தஸ்துல வைக்கிறாங்க. ஃபர்லுக்கு அந்தஸ்துல இருக்கக்கூடிய வாஜிபுடைய அந்தஸ்துல வைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஓட்டு போட தவறி விட்டோம் என்றால், அதிலே நாம் கவனக்குறைவாக இருந்து விட்டோம் என்றால், ஏனோ தானோ என்பதாக, எனக்கென்ன என்பதாக நோட்டா போன்ற வகைகளிலே நம்மளுடைய ஓட்டை போட்டோம் என்றால், கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக கணிக்கப்படுவோம் என்கிறது ஹதீஸ் நூட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அழகான ஒரு செய்தி, இப்னு ஹிப்பானிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி. மம் மாத்த வலம் யஅரிஃபு இமாம ஜமானிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணிக்கின்றான். மரணிக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அவன் காலத்தினுடைய தலைவர் யாரென்று தெரியாமல் மரணிக்கின்றான். நபிகள் நாயகத்தினுடைய செய்தியே அதுதான். தான் வாழ்ந்த காலத்திலே யாரு பிரைம் மினிஸ்டர் தெரியல, யாரு சிஎம் தெரியல, யாரு அமைச்சர் தெரியல, யாரு எம்எல்ஏன்னு தெரியல, யாரு கவுன்சிலர்னு தெரியல, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்று தெரியவில்லை, ஒன்றுமே தெரியல. தெரியாத ஒரு நிலையில் ஒருவன் மரணித்தால் மாத்த மைத்தத்தன் ஜாஹிலியாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஜாஹிலியா காலத்திலே, அறியாமை காலத்திலே மரணமடைந்த அந்த சடலத்திற்கு அவன் சமம் என்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாம் வாழக்கூடிய அக்காலத்தினுடைய சூழலிலே நம்முடைய தலைவர்கள் யாரென்றும் தெரிய வேண்டும். அந்த நல்ல தலைவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பும் தார்மீக கடமையும் நம்மிடத்துல இருக்க வேண்டும். பொய்யாக நம்முடைய வாக்குகளை மாற்றி கெட்ட தலைவர்களுக்கு நாம் அதை அளித்து விடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நுஅமான் இப்னு பஷீர்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வர்றார். வரக்கூடியவர் பஷீருங்கிறவர், என்னுடைய மகன் நுஅமான், அவருக்கு என்னுடைய சொத்தை எல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹல் ஆத்தைத்த குல்ல வலதிக்க மிஸல ஹாதா, உனக்கு ஒரு குழந்தை மட்டுமல்ல, நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், இதே போன்று அனைத்து குழந்தைகளுக்கும் உன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்து விட்டாயா என்ற கேள்வி கேட்கிறாங்க. அவர் உடனே சொன்னார், இல்லை என்றார். இல்லை என்றால் இந்த பொய்யான விஷயத்திற்கு நான் சாட்சியாக வரமாட்டேன் என்பதாக திருப்பி அனுப்புறாங்க. பொய்யான விஷயத்திற்கு நான் சாட்சியாக வரமாட்டேன் என்று திருப்பி அனுப்புகின்றார்கள். இந்த ஒரு சம்பவத்திலிருந்து, இந்த ஒரு ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்றால், நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பின்னால் இருப்பவர்களெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அநீதிகள் இத்தனை ஆண்டுகளிலே இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு செய்யப்பட்டது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்த்த பிறகும் தவறான தலைவருக்கு நம்முடைய வாக்கை நாம் அளித்தோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக நாம் கணிக்கப்படுவோம் என்பதை நாம் கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம தொடர்படியாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம தெருவுக்கு வரல, போராட்டங்கள் அதிகமாக பண்ணல, நிம்மதியாக வாழுகிறோம், எல்லா விதமான சலுகைகளும் நாம் பெறுகிறோம். நடப்பினுடைய ஆட்சியினுடைய அமைப்பு, இன்று ஆட்சி செய்யக்கூடிய நம்மளுடைய சிஎம் அவர்கள் நமக்கு செய்த உபகாரத்தினுடைய ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. நமக்கு எதிராக அது உள்ளே வரக்கூடாது என்பதாக கையெழுத்திட்டவர் நம்முடைய நடப்பு முதல்வர் அவர். இரண்டாவது, இது பெரிய உபகாரம், நமக்கு செய்த பெரிய உபகாரம். இரண்டாவதாக அவர் செய்தது என்ன தெரியுமா? வக்ஃபு திருத்த சட்ட மசூதா என் மாநிலத்திற்குள் வரக்கூடாது என்பதாக தடை உத்தரவு வாங்கியவர் நம்மளுடைய சிஎம், நடப்பு சிஎம். மூன்றாவது நமக்கு செய்த பேருபகாரத்தினுடைய பேருபகாரம் என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய மதரசாக்கள், தர்காக்கள், பள்ளிவாசல்கள் அனைத்தையும் இடித்துவிட்டு கோயிலாக மாற்ற வேண்டும் என்ற அந்த பிஜேபியினுடைய அஜெண்டாவை எடுத்து தமிழகத்திற்குள்ளே திருப்பரங்குன்றத்தின் மூலியமாக நுழைந்த அந்த நேரத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய அந்த நீதிபதி உத்தரவு கொடுத்ததற்கு பிறகும் அதற்கு தடை போட்டவர் நடப்பு சிஎம், நம்மளுடைய முதல்வர். எவ்வளவு பெரிய விஷயம்! யார்? எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள்.
மௌனம் காத்தார்கள். யாருக்கு பின்னாலெல்லாம் இன்று தவறுதலாக தலைவர்களை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ அனைவர்களும் அமைதியாக இருந்தார்கள். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், அந்தந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய அந்த தலைவர்கள் நமக்கு பிடித்த தலைவராகவும் இருக்கலாம், பிடிக்காத தலைவராகவும் இருக்கலாம். அவரை பார்க்க கூடாது, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைமையை நம்ம பார்க்கணும். அடுத்த 5 ஆண்டு காலம் நம்ம எப்படி வாழ போறோம், நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுமா, வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுமா, பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படுமா, நிம்மதியாக வாழலாமா என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ரோடு போடல, லைட்டு போடல, தண்ணி வரல, அது வரல, இது வரல, இது போன்ற சிறு சிறு காரணங்களை காட்டி நம்மளுடைய ஆயுதங்களை தவறுதலாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் சில விஷயங்களை கோடிட்டு நான் தருகின்றேன். சமீபத்தில் இப்ப மதுரையினுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேனுடைய வேட்பாளர் ராஜன் அவர் என்ன சொல்றாரு, என்னை ஜெயிக்க வச்சுட்டா திருப்பரங்குன்றத்தை கோயிலா நான் மாத்திருவேன், தீபம் ஏற்றுறதுக்கு நான் அனுமதி வாங்கி கொடுத்துருவேன், நீங்க என்னை ஜெயிக்க வைங்கிறாரு. தெளிவா பேசுறாருங்க, தெளிவா பேசுறாரு இல்லையா? இன்னும் நம்மில் அறியாமல் சிலர்கள் நடிகர்களுக்கு பின்னாலும் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், நடிகர்களுக்கு பின்னாலும் சென்று கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய முற்றிலும் தவறானது. அவர் இதுக்கு முன்னாடி விஜய் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் துப்பாக்கி 12 பேரும் முஸ்லீமும். ஏன் ஒரு 4 பேர்த்த இந்துவா போடு, ஒரு 4 பேர்த்த கிறிஸ்தவனா போடு, ஒரு 4 பேர்த்த முஸ்லீமா போட்டிருக்க வேண்டியதானே? 12 பேரும் முஸ்லீம். சரி, அது ஒரு நடிகை அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துட்டான்னு விட்டுட்டோன்னு வைங்களேன். அடுத்து பீஸ்ட் ஒரு ஆலிமை போன்று இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு லக்கேஜை போன்று கையிலே தூக்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். சரி, இந்த இரண்டையுமே நம்ம மன்னிச்சிடலாம். சரி, ஒரு நடிகனா இருந்தான், அவன் எடுத்தான் கொண்டான், இப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டான், தலைவராக வந்துட்டான், திருந்தி இருக்கலாம், கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரக்கூடிய அந்த சூழல்ல இவ்வளவு நாளா தடை செய்யப்பட்டு இருந்தது என்ன காரணம் தெரியல. ஜனநாயகன் அந்த படம் முழுவதுமே முஸ்லீம்கள் என்றால் அந்த படத்துல காட்டியிருக்காரு, அழுத்தமாக காட்டியிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பார்த்தவர்கள் வெளியில படம்னா தியேட்டர்ல வரல, இணையதளத்தின் மூலியமாக வெளியான அந்த காட்சிகளை பார்த்தவர் சொல்றாங்க, இந்த படத்தை ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வெளியில வந்தாண்டா, சத்தியமா நான் சொல்றேன், தொப்பி போட்டிருக்கவனை பார்த்தா தீவிரவாதின்னு சொல்லுவான், தாடி வச்சிருக்கவனை பார்த்தா தீவிரவாதின்னு சொல்லுவான், புர்கா போட்ட பெண்களை பார்த்தா தீவிரவாதின்னு சொல்லுவான். அப்படி சித்தரிச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு தலைவரா அரசியல் கட்சியை ஆரம்பித்ததற்கு பிறகு வந்ததற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்றால் நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகின்றோம் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு திருமறை வேதத்திலே அழகாக நமக்கு சொல்லித் தருவான். நீங்கள் ஷஹாதத்தோடு, ஷஃபாஅத்தோடு, வக்காலத்தோடு, அமானத்தோடு நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைவனுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து நல்ல சிறந்த தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொடுங்கள் என்பதை அல்லாஹ் திருமறை வேதத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த அடிப்படையில் வரக்கூடிய 23 சட்டமன்ற தேர்தலிலே நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதன் மூலியமாக இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலிலேயும் நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு சுமூகமான ஒரு மத நல்லிணக்க ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமாக ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. நமக்கு இருக்கிறது இந்த ஒரு ஜும்மா மட்டும்தான். ஜும்மாவின் ஊழியமாக தான் நம்ம சொல்லணும். வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஆட்டோ பிடிச்சி, அதுக்கு ஒரு பெரிய ஒரு சதவீத கணக்கை நான் வச்சுருக்கேன். கடந்த காலங்களில் நம்ம ஓட்டு போட்டு நம்ம தோல்வியை தழுவியதனுடைய காரணம் எந்த இதில், எம்பி தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பலகீனமே நம்ம ஓட்டு போடாமல் விட்டது, தவறுதலாக ஓட்டு போட்டது, கவனக்குறைவாக இருந்தது, வெளிநாடுகளிலிருந்து வராமல் இருந்தது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பலகீனமாக நமக்கு அமைஞ்சு. அந்த அடிப்படையில் எல்லோரும் கண்டிப்பாக 23ஆம் தேதி ஏப்ரல் 23 காலையில் நமக்கு சுபுகு தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு முதல் வேலை நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாக்கை பதிவு செய்வது தான் நம்ம முதல் வேலை. அப்போ இன்னும் ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வாக்கு சீட்டுக்களை அந்த இதுகளை எல்லாம் அந்தந்த பூத் அதிகாரிகள்கிட்ட நம்ம சென்று வாங்கணும். இல்லைன்னா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை நம்ம கையில் நம்ம வச்சுக்கணும். இதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஜும்மாவின் வழியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய அருப்புக்கார தெருவில்
இயங்கி வரக்கூடிய ஹதரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்கள் மதரசாவினுடைய கோடைகால வகுப்பு ஆரம்பமாக இருப்பதின் காரணமாக தங்கள் வீட்டிலே வசிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை, தாய்மார்களை அந்த வகுப்பிலே கலந்து பயனடை செய்யுமாறு நமக்கு அழைப்பு தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த நோட்டீஸில் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. நோட்டீஸ் இன்ஷா அல்லாஹ் வெளியில் கொடுப்பாங்க, எல்லாரும் எடுத்து படித்து பார்த்துக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.